நீங்க போற கூட்டங்கள்ல எழுச்சி எப்படி இருக்கு? நேற்று கூட கமல்ஹாசன், பிரேமலதா இவங்களோட ஒரு பேரணி நடத்துனீங்க. உங்க கூட்டங்கள்ல எழுச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது தேர்தல் நேரத்தில் போன தேர்தல் நேரத்தில் சொன்னது வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம். பூத்துக்கு 85% 90% நிறைவேற்றிருக்கிறோம். 12 நிறைவேற்றலைங்கிறது ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லை. அதனால தான் அது வந்து 5-6% அதை நிற்கிது. அதனால் மக்கள் நம்பிக்கை இருக்குது. திமுக வந்து ஏதாவது தேர்தல் நேரத்தில் சொன்னால் வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால் ஒரு எழுச்சி ஏற்படுது. இந்த தேர்தல் பரப்புரைக்கு மத்தியிலையும் கிரிக்கெட் பாக்குறீங்க, கேம்பெயின் நேரத்தில் கூட கிரிக்கெட் பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட எதிர்க்கட்சி தலைவர் பண்ணியிருந்தாரு. அது வண்டியில் போக பார்க்குறது பிரச்சாரத்துக்கு போகிற பாருங்க, லேப்டாப் இருக்குல்ல, அதை வச்சுட்டு பார்க்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 2 hours ஆகுது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மீட்டிங் போகும்போது 2 hours 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அந்த நேரத்தை பயன்படுத்தி பார்க்குறேன், தவிர வேறு ஒன்றும் கிடையாது.